ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்ரிஜி அண்ட் குளோபல் புத்தாஸ்க்கு என்னோட நன்றியையும், என்னோட பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்தமைக்கு நான் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன். அடுத்து வந்து இன்னைக்கான ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ல வந்து குளோபல் புத்தாஸ் அப்டின்னாவே, ஸ்வாத்தியாயம் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அழகா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அத பத்தி என்னோட ஒரு ஒரு விஸ்டம் பிளஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டத நான் சொல்றேன். பாம்பாட்டி சித்தரோட ஞானம். "காடுமலை நதிபதி காசி முதலாய் கால்கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ வீடு பெறும் வழிநிலை மேவிக் கொள்ளவே வேதாந்த துணை நின்றாடராய் பாம்பே" அப்படின்றாரு பாம்பாடு சித்தர். ஸோ இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னா, பழைய ஆட்கள், ஞானிகள், முனிவர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு காடு, மலை அந்த மாரி அலைஞ்சு திரிஞ்சு ஓஞ்சி, ரொம்ப அந்த வீடு பெறும் அப்படிங்கிற ஞானத்த அடைஞ்சாங்க. ஸோ அத அடையறதுக்கு இவ்வளவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா, அவங்க எழுதி வைத்த புத்தகம் வேதாந்தம் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது, அவங்க என்னெல்லாம் அனுபவப்பட்டாங்களோ, அது எல்லாமே நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு வர முடியும். என்னன்னா, அது படிக்கிற மூலமா அந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்தும்போது, ஸோ அந்த விஸ்டம் வந்து நம்மளோட விஸ்டமா மாறும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான கருத்து. ஸோ அதனால ஸ்வாத்தியாயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பத்ரிஜி நமக்கு குடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபவுண்டேஷன்ல ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டா அங்க வைக்கிறேன். ஸோ நமக்கு உள்ள என்ன நடக்குதோ, அதே தான் அங்க நமக்கு வெளியிலயும் நடக்குது. அகத்துல என்ன நடக்குதோ, அதே தான் புறத்திலயும் ஒவ்வொரு விஷயமா இங்க செயல்படுது அப்படிங்கிறது. ஸோ இப்ப வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பிரச்சனையில நம்ப சிக்காம, ஓகே இந்த பிரச்சனை நடக்குது. இது வந்து நமக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கிறனால தான் வெளியில நடக்குது. ஸோ அந்த பிரச்சனைய பார்த்து, நாம இங்க என்ன திருத்திக்கணும், நம்ம என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு, அந்த விஷயத்த நான் மாத்திக்கும்போது, ஸோ அதிலிருந்து நான் குரோ ஆவுறேன். இல்ல அதுக்கு நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன் அப்படின்னா, அங்க என்ன நடக்கும்னா புரட்சியே ஏற்படும். ஸோ அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணாம ரொம்ப சைலன்ட்டா நார்மலா இருந்தா, அந்த இடத்துல யார் அதுக்கான காரணமா இருக்கானோ, அவனே வந்து அமைதியாயிருவான். ஓகே. அவனே அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவனுக்கே வந்துரும். ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சனுக்கு. நம்ம சுற்றி என்ன என்ன விஷயம் நடந்தாலுமே, அது வந்து வெளியில இல்ல, உள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு தெளிவு நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது. பிளஸ் வந்து இதெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த அக்செப்டன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரியுதுன்னா, நம்ம வந்து அடக்கத்தின் சிகரத்துல ரொம்ப உச்சியில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்றோம். இந்த ஈக்குவாலிட்டியோட இருக்கோம்னா, நம்ம ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். ஸோ, அடுத்து வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து என்னன்னா, இப்போ வந்து தபால்காரர் ஏதாவது ஒரு கொரியர் வருது. அதுக்காக நான் வெயிட் பண்றேன். அதுக்கு வரவே இல்ல. ரொம்ப லேட் ஆகுதுன்னா, அதுக்குன்னு கோவப்படுறது அப்படிங்கிறது. ஸோ, அதுக்கான காரணமும் நமக்குள்ள தான் அந்த லேட் ஆனதுக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம ஒரு புரிதல் நமக்கு ஏற்படணும். அதுக்கப்புறம் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கவே இல்ல. அதுக்கான நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்னும் அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்கான பொருள் தான் அது. நம்ம அது கிடைக்கலன்றதுக்காக வருத்தப்படுறதோ, அதுக்காக கோவப்படுறதோ வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து வந்து இப்ப வந்து ஒரு எனக்கு மேனேஜர் இருக்கான் அப்டின்னா, ஸோ எனக்குன்னே வந்து மாட்றான் பாரேன். எங்கிருந்து தான் தெரியல. எனக்கு மட்டும் வந்து இந்த மாரி அமையுது அப்டின்னா, ஸோ அதுவுமே நமக்குள்ள இருக்கிறது தான். பந்தியில நாம போய் உட்காரும்போது, நமக்கு வர லட்டு மட்டும் என்னவோ தெரியல சின்னதா இருக்குன்னா, அதுக்குமே வந்து நம்ம அக்செப்டன்ஸ்ல நம்ம இருக்கும்போது, எல்லாத்தையுமே அந்த ஈக்குவாலிட்டியோட நம்ம பார்க்கும்போது, ரொம்ப நமக்கு புரிதல் அதிகமா இருக்கும் அப்டிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எங்க வீட்ல எங்க அப்பாவுக்கும், எங்க அம்மாவுக்கும் பயங்கரமா சண்ட. அதுல வந்து நான் நடுவுல போய் இந்த உக்காந்துட்டு நான் வந்து 2 பேருக்கும், "அப்பா நீ பண்ணது சரி, நீ பண்ணது தப்பு" அப்படின்னு நான் எதுவுமே சொல்லாம, ஓகே இப்போ 2 பேருமே வந்து இது சரி நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு நான் எங்க அப்பா, அம்மா கிட்ட நான் சொல்லும்போது, 2 பேருமே எதிர்வினையாட்டுனாங்க. அதுக்கு அவங்க செவியே சாய்க்கல. திடீர்னு எங்க அக்கா வந்து பலார்ன்னு என்ன வந்து ஒரு அறை அறைஞ்சதும், நான் உடனே அதுக்கு வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இல்லாம நார்மலா, "சொல்லுங்க அக்கா, எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிருச்சு. அடுத்த கட்டமே போகல. அந்த இடத்துல நான் அந்த ரொம்ப ஈக்குவாலிட்டியோட பார்க்கறனால, ஸோ அந்த விஷயம் வந்து இங்க ஏற்பட்டுருச்சு. அடுத்து வந்து என்னன்னா, இந்த நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னில நெறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சிலருக்கு வந்து என்னன்னா 1, 2, 3, 4ன்ட்டு டக்கு டக்குன்னு அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ஹையா போயிட்டே இருப்பாங்க. ஆனா மறுபடியும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன? 2வது ஸ்டெப் என்ன? அப்படின்னு புரிஞ்சுட்டு ஒவ்வொன்னா கத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப முழுசா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப், அதுக்கப்புறம் அத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப். இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில 2 விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம அந்த மறுபடியும் அத சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும். அப்போ நம்மகிட்ட அது இருக்கும்போது, ஓகே அப்படிங்கிற அந்த ஈக்குவாலிட்டி நமக்கு வரும். எல்லாத்தையும் நம்ம வந்து சரிசமமா பார்க்கும்போது, நம்ம ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆவறதுக்கான ஒரு ஒரு உத்வேகமா நமக்கு இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும்.
அடுத்து வந்து அகங்காரம் அப்படிங்கிறது நம்மகிட்ட சுத்தமா இருக்கவே கூடாது. அதுவுமே ஸ்பிரிச்சுவல் அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா இல்லாம இருந்தா, நம்ம ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு நம்மளால உயரி போக முடியும். சோ, அதுல வந்து ரமணரோட கான்செப்ட் என்னன்னா, "அகந்தை உண்டானால் எல்லாம் உண்டாகும். அது அழிந்தால் எல்லாம் அழியும்" அப்படிங்கிறார் ரமணர். சோ, இதுல நாம பெருசு, நான் செய்றது தான் ரைட்டு, நீ பண்றதெல்லாம் தப்பு, எது சொன்னாலும் நீ அப்படி, இப்படி அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ அப்படிங்கிறது, அந்த அகந்தை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சோ, நான் ஒரு நாளைக்கு இவ்ளோ நேரம் நான் தியானம் பண்றேன். நீ ஏன்பா இவ்ளோ கம்மியா பண்ற? அப்படின்னு நாம வந்து மத்தவங்கள பார்த்து சொல்றோம்ன்னா, சோ அப்போ அந்த ஒரு ஈகோ கூட நமக்கு இருக்கவே கூடாது. அந்த அகந்தை அப்படிங்கிறது, நான் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறது. சோ நான் ரொம்ப ஸ்பீடா போயிட்டுருக்கேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் தியானம் பண்றேன். நான் நெறைய புக்ஸ் படிக்கிறேன். நான் நெறைய சத்சங் அட்டெண்ட் பண்றேன். நீ ஏன்பா ரொம்ப கம்மியா பண்ற? ஏன் இவ்ளோ கம்மியா தியானம் பண்ற? நீ ஏன் புக்ஸே படிக்கிறதில்ல? அப்படின்னு மத்தவங்கள நாம சொல்லும்போது, உண்மையாவே அவங்களுக்கு எது தேவையோ அவங்க அதுதான் அவங்க ரெகுலரா பண்ண முடியும் அவங்களால. சோ, அதனால நம்ம ஒரு புஷ் பண்ணிட்டு நான் ரொம்ப ஸ்பீடா போறேன். நீயும் இதே மாரி போ அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட நம்மகிட்ட வரக்கூடாது. அப்படி வருதுன்னா, நமக்குமே அந்த அகந்தை அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்போ வீட்ல நான் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டேன். ஆனா எங்க வீட்ல யாருமே வரல அப்படின்னும்போது, எங்க வீட்ல பயங்கரமா சண்டை போடுறாங்கன்னா, "நீ ஏன்பா இப்படி கத்துற? பாரேன் நான் சொல்றேன்ல, நீயும் தியானம் பண்ணு. நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற? சோ அதனால தான் உனக்கு இவ்ளோ நீ கோவப்படுற. கத்து கத்து நீ இன்னும் கத்து" அப்படிங்கிற நம்ம சொல்றனால, உங்களுக்கு தான் பிபி ஏறுது. இன்னும் நீ கத்து அப்படின்றத விடவும், அந்த இடத்துல நம்ம ஒரு பொறுமையா இருக்கும்போது, அவங்களுமே மறுபடியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அவங்க வருவாங்க. ஏன்னா, நாமளுமே ஃபர்ஸ்ட் அந்த லெவல்ல இருந்து தான், இப்போ நாம வந்து ஸ்பிரிச்சுவல்குள்ள வந்து இந்த தியானம் இதெல்லாம் நாம வந்து ரெகுலரா செய்றோம். அவங்களுக்கும் ஒரு இடம் நாம குடுக்கணும். எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான் அப்படின்ற மாதிரி, நாமளும் அங்கிருந்து தான் வந்திருக்கோம். அந்த புரிதலோட நாம செயல்படணும் ஒவ்வொரு நாளும். ஸோ எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல வந்து ஒரு மீன் அப்படின்றது கடல் முழுக்க அதுக்கு சொந்தம் தான் அந்த அந்த மீனுக்கு. அந்த மீன புடிச்சிட்டு வந்து ஒரு கப்பல்ல விட்டுர்றாங்க. அந்த கப்பல்ல சின்ன தொட்டியில அந்த மீன விடும்போது, அந்த மீனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மீனுக்கு வந்து அந்த அந்த தொட்டி தான் உலகம், அந்த கப்பல் தான் உலகம்ன்னிட்டு அது ரொம்ப பெருசா நெனச்சுட்டு இருக்கும். அதே மாரி தான் மனுஷன் எல்லாருமே, நம் மனிதர்கள் எல்லாருமே, இதுதான் உலகம், இதுதான் பெருசு, நான் இதுதான் இத விட்ட வேற எதுவுமே இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்டின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மீனோட கான்செப்ட். அதே மாரி நம்ம மனுஷனும் அதே மாரி தான் நம்ம நெனைக்கிறோம். அப்போ அந்த அகந்தையிலிருந்து அவன் வெளிய வரணும்னா, அந்த மீன் ஆகப்பட்டது என்ன பண்ணணும்னா, அந்த கப்பல்ல இருந்து அந்த கடலுக்கு மறுபடியும் போகணும். அந்த கப்பல்ல இருந்து கடலுக்கு போறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த தியானம், நம்ம ஆன்மீக வாழ்வு அப்படிங்கிறது. சோ, அதுக்கான அந்த மீன் வெளிய போகும்போது எவ்வளோ கஷ்டப்படும். அது துடிக்கும். அது ரொம்ப ஈஸியா கொண்டு போறதுக்கு, அந்த உத்வேகத்தோட கொண்டு போறதுக்கு இந்த தியானம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மீன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கடல தாண்டி அந்த கப்பல தாண்டி தான் அந்த கடலுக்கே போக முடியும். சோ, அதனால அந்த ஒரு ஸ்ட்ராங்கோட அந்த அகந்தைய ஒழிக்கணும் அப்டின்னா, அதுக்காக நம்ம ஒவ்வொரு உணர்வா வந்து நம்ம செக் பண்ணி, மறுபடியும் அத நம்ம சரியா ஒர்க் பண்ணும்போது, நம்ம அந்த அந்த அகந்தையிலிருந்து அப்டியே வெளிய வந்துர முடியும் நம்மளால. இப்ப அந்த அகந்தையிலேயே ஆன்மீக அகந்தை அப்டின்னா, மத்தவங்கள பார்த்துட்டு, "ஏன் மச்சான் நீ இவ்ளோ ரொம்ப ஸ்லோவா இருக்க. நீ ஏன் மெடிடேஷனே பண்ண மாட்டேங்கிற?" அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்றோம்னா, உண்மையாவே நாம இன்னமும் வந்து டெவலப் பண்ணும்போது, நம்மளோட கேரக்டர பார்த்து, நம்மளோட உண்மைய பார்த்து அவங்க ஓகே, நானும் வந்து மெடிடேட் பண்றேன் அப்படின்னு அவங்க வருவாங்க. நாம வந்து ஒரு போய் புஷ் குடுத்து, "நீயும் வா, நீயும் பண்ணு" அப்படின்னு நம்ம சொல்றத விடவும், நம்பளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட மாற்றங்கள பார்த்து, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுமே வந்துருவாங்க. அதனால நாம வந்து சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. உண்மையாவே நம்ம அந்த செயல்ல இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா எல்லாருமே வந்து நம்ம சொல்றத கேட்பாங்க. இப்போ நான் வந்து கத்திட்டே இருக்கேன். இப்போ வந்து எனக்கு கால் வந்துருச்சு. நான் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வரணும். நான் ரெகுலரா இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இருக்கணும்ன்றது எனக்கு காலிங் வந்தனால, நான் ரெகுலரா இதுல இருக்கேன். அதே மாதிரி காலிங் அவங்களுக்கும் வரும். அதுவரைக்கும் நாம வந்து பொறுத்திருந்து, அது எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணட்டும் அப்டின்ட்டு நாம விட்டுறணும். அதுக்கு இல்லாம நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து டைம் குடுக்கும்போது, அவங்களுமே அத புரிஞ்சுகிட்டு, ஓகே, சரி நானும் வரேன், பண்றேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு வர்ற வரைக்கும் நாம வந்து வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு டைம் வரும்போது வரைக்கும். அடுத்து வந்து இப்போ பயங்கரமா நான்வெஜ் சாப்பிடுறாங்க. இப்ப எங்க வீட்லலாம் நான்வெஜ் சாப்பிடுறாங்க. வெளியில என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஓடுறது, பறக்கிறது, "என்னடா மச்சான் இவ்ளோ அள்ளி வீசிட்டே இருக்க? எப்படி இதெல்லாம் நீ சாப்பிடுற?" என்னமோ நான் வந்து எல்லாம் பொறந்ததுலருந்தே நான் சைவமா இருந்த மாதிரி, அந்த இடத்துல அந்த பாவனையே நமக்கு இருக்கவே கூடாது. அவனுக்கு அது புடிக்குது, அவன் சாப்பிடுறான். ஓகே. அதிலிருந்து அவனோட லர்னிங் அவன் தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா நாம்பளுமே
அந்த குட்டையில ஊர்ன மட்டை தான். அதிலிருந்து தான் நாம வந்து இன்னைக்கு வந்து சைவமா நாம வந்து வந்திருக்கோம். அதே மாரி அவனுக்கு நாம டைம் குடுக்கும்போது, ஓகே அப்படின்னு அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் நாம வந்து என்ன சொல்லலாம்? "இத நீ சாப்பிடாத" அப்படின்னு சொல்றத விடவும், அதோட பெனிஃபிட்ஸ நாம சொல்லணும் அவனுக்கு. நம்ம வெஜிடேரியனா இருந்தா நமக்குள்ள இன்னர் லெவல்ல இந்த மாரி ப்ராசஸ் நடக்கும். பிளஸ் வந்து கர்மா வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு அந்த பெனிஃபிட்ஸ பத்தி சொல்லும்போது, அவன் வந்து அத புரிஞ்சுக்குவான். ஸோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு ஸ்டோரி, இன்னொரு சின்ன ஸ்டோரி. இந்த அகங்காரம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வெளிப்படுது அப்படின்னா, அந்த நமக்குள்ள அந்த அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னா, எதையுமே வந்து நம்ம அக்செப்ட்டே பண்ண மாட்டோம். எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு வீடு சரியில்ல, என் பொண்டாட்டி சரியில்ல, என் புள்ளைங்க சரியில்ல, என் மேனேஜர் சரியில்ல, எனக்கு எதுவுமே சரியில்ல அப்படின்ட்டு அவன் பொலம்பிட்டே இருக்கான். அப்போ மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வரைக்கும் போற பஸ்ல அவன் வந்து போய் ஏறி உட்கார்றான் அந்த பஸ்ல. பஸ்ல உட்காரும்போது, அவன் உட்காரும்போது என்னவோ தெரியல, அவனோட சீட்டுமே சரியில்ல. என்னப்பா எனக்கு சீட்டுமே சரியில்லன்ட்டு இதெல்லாம் பொலம்பிட்டே வரான். எங்க பஸ்ல வந்து டிரைவருக்கு பின்னாடி சீட்ல. அப்போ டிரைவர் இதெல்லாம் காதுல கேட்டுட்டு, "ஏன்பா உனக்கு எதுவுமே சரியில்லையா?" அப்படின்னு இவரு கேட்கிறாரு. அதுக்கு டிரைவர் வந்து, ஆமாம்ப்பா உங்களுக்கு இதெல்லாம் சரியில்ல அப்படின்னா, எனக்கு கூட தான் வந்து எதுவுமே சரியில்ல. அப்ப என்னோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. அதுக்கு இவன், "என்ன ப்ரோ நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு பின்னாடி இருக்கிற சீட்ல வந்து இவன் புலம்பிட்டு வரவன் சொல்லும்போது, "எனக்கு கூட தான் சரியா கண்ணு தெரியல. நான் பஸ் ஓட்டல." அப்படின்னு டிரைவர் சொல்லும்போது, அப்ப டிரைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நண்பா நம்ம லைஃப்ல எதுவுமே சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம சரிப்படுத்துறதுக்காக தான் வந்து இங்க பிறப்பெடுத்து நம்ம வந்திருக்கோம். அத வந்து ஒவ்வொன்னா வந்து நம்ம ப்ராசஸ்ல கொண்டு வரும்போது, நம்மளால வந்து எல்லாத்தையும் மாத்திக்க முடியும். நம்மளால அந்த ரொம்ப பெர்ஃபெக்ட்ஃபுல்லா நம்மளால கொண்டு போக முடியும். பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்படிங்கிறது அந்த டிரைவர் சொல்றாரு அவருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல 3 விதமான நம்ம செயல்கள் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரெகுலரா அந்த ப்ராசஸ்ல இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா அந்த வேலைய செய்யறதுல விடாமுயற்சியோட இருக்கணும். விடாமுயற்சியோட ரொம்ப வேகமா இருக்கணும் அந்த விடாமுயற்சி கூட. அப்பதான் வந்து உன்னால இந்த ஆன்மீக வாழ்வுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மை கருத்து. அடுத்து வந்து 3 ப்ராசஸ் இருக்கு. மனம், உணர்வு, அடுத்து வந்து உடல் அசைவுகளை கவனித்தல். இந்த 3 விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மனம். மனம் தூய்மையற்ற நிலையைக் கொண்டு ஆன்மீக வாழ்வில் ஜெயிப்பது என்பது மிக கடினம். மனசு சுத்தமா இருந்தா தான் நம்மளால ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கே நம்மளால மூவ் ஆக முடியும். அப்போ நம்மளோட ஒவ்வொரு மனதுமே வந்து நம்ம செக் பண்ணி அது எல்லாத்தையும் மாத்திக்கும்போது, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அடுத்து வந்து உணர்வு. அதாவது மனம் கூட வந்து நம்ம ஈஸியா வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துர முடியும். ஆனா உணர்வு அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த உணர்வு திடீர்னு கோவம் வந்துரும். திடீர்னு வந்து சண்டை வரும். திடீர்னு அழுகை வரும். இதெல்லாம் அந்த உணர்வு ரிலேட்டடா நம்ம ஒவ்வொன்னும் அத வந்து ஒர்க் பண்ணும்போது அதுக்கு காலம் எடுத்துக்கும். ஆனா இருந்தாலும் அத தொடர்ந்து நாம செயலாற்றும்போது, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்ஃபுல்லா நம்மளால கொண்டு போக முடியும். இந்த இந்த மொத்த பிரபஞ்சம், இந்த யுனிவர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்மளோட உணர்வ வச்சு தான் வேலை செய்யுது. நம்மளோட உணர்வு சரியா இருந்தா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அப்படி நடக்கலன்னா, நமக்கு கோவம் வருது, எரிச்சலா இருக்கு, கவலையா இருக்கு, வெறுப்பா இருக்கு, அடுத்தவன பார்த்தா பொறாமப்படுறோம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் மெடிடேட் பண்ணாலுமே, அந்த எனர்ஜி எல்லாம் புடுங்கிருவானுங்க. அப்போ இது நம்ம லோ ஆயிருவோம். மறுபடியும் அந்த அந்த ஸ்டேஜ்க்கு வருவோம். மறுபடியும் லோ ஆயிருவோம். அப்போ அந்த உணர்வுகள நம்ம சரிப்படுத்தும்போது, நம்ம அந்த எப்படி சரிப்படுத்த முடியும்னா, அதுக்கு ஆப்போசிட்டா நாம வந்து வொர்க் பண்ணணும். இப்ப எனக்கு கோவம் வருதுன்னா, நான் அன்பு காட்டணும். ஸோ அந்த மாரி ஆப்போசிட்டா பிளஸ் ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறேன்னா, பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாரி நம்ம ஆப்போசிட்டா நம்ம யோசிக்கும்போது, ஸோ அதிலிருந்து நம்ம வெளிய வருவோம். அந்த அன்பு, அடக்கம், அப்புறம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்புறம் வந்து அந்த ரசிக்கிற தன்மை, இது எல்லாமே வந்து அந்த உணர்வு ரிலேட்டடா நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு அந்த அந்த குவாலிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து உடல் அசைவு. நம்மளோட பாடி வந்து இப்ப நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, இல்ல வாக்கிங் போறோம், ஜாகிங் போறோம்னா, அந்த கையெல்லாம் எப்படி அசையுது? பிளஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நம்பளயே வாட்ச் பண்ணும்போது, அந்த நமக்கு சோல் லெவல்ல வந்து அந்த சமத்துவம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல வந்து நமக்கு அந்த உடல் அசைவுல நம்ம அது ஒவ்வொன்னத்தையும் நம்ம கவனிக்க, அதுல வந்து இந்த ஒவ்வொரு உணர்ச்சியுமே வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த 3மே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனம், உணர்வு, உடல் அசைவு. இந்த 3த்தையும் நம்ம ரெகுலரா கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்மளால அடுத்த லெவல்ல ரொம்ப ஈஸியா நம்மளால இந்த வாழ்க்கைய, அந்த ஆன்மீக வாழ்க்கைய ரொம்ப வெற்றிகரமா நம்மளால கொண்டு போக முடியும்.
ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். வாய்ப்பு குடுத்தமைக்கு நன்றி.